தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, செப்டம்பர் மாதம் 20ஆம் நாள் இந்த திங்கட்கிழமை திருச்சபையானது புனிதர்கள் ஆண்ட்ரூ கிம், அருட்பணியாளர்கள் பால்சோங் தோழர்களுடைய மறைசாட்சி தினத்தை கொண்டாடுகிறது. தனிப்பட்ட ஒரு மனிதராக அல்லது குழுவாக கடவுளுக்கு சாட்சிகளாக இருந்த பல புனிதர்கள் வரலாற்றில் நமக்கு முன்வைக்கப்படுகிறார்கள். ஆகவே தனி ஒரு மனிதனாக, குடும்பமாக கடவுளுக்கு சாட்சி அளிக்க நம்மை அழைக்கிற இந்த தினத்தில் நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியில் ஆண்டவரே உமக்காக நிலைத்து நிற்கக்கூடிய வரத்தை, துன்பம் துயரம் எந்த சூழ்நிலையிலும் என் உயிர் உமக்காக அர்ப்பணிக்கக்கூடிய, என் வாழ்வை உமக்காக அர்ப்பணிக்கக்கூடிய வரத்தை வேண்டி நம்முடைய குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய சொந்த மக்கள் உலகம் எங்கும் பலுகி பெருக திருமணமானீரே. மறை சாட்சியரான புனித ஆண்ட்ரூ, அவருடைய தோழர்கள் ஆகியோரின் இரத்தம் மிக அதிகமான கிறிஸ்தவர்களை தோன்ற செய்யும் வித்தாகும்படி செய்தீர். அவர்களுடைய உதவியால் வலுப்பெற்ற நாங்கள் அவர்களுடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி தொடர்ந்து வளர்வோமாக. உம்மோடும் தூய ஆவி ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். திருத்துதர் பவுல் முதல் வாசகம். திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 13 முதல் 16 முடிய. அன்பிற்குரியவரை, அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்தி பிலாத்தின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்ற செய்வார். கடவுள் ஒருவரை வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இல்லர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி.
மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரை கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நஞ்சியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர்தம் முச்சத்திற்கு வாருங்கள். அவருக்கு நஞ்சு பலி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 4 முதல் 15 முடிய. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்த பொழுது அவர் உவமை வாயிலாக கூறியது. விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைத்த பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிப்பட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறைகள் மீது விழுந்தன. அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்ன பின் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த உவமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது, இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கு எல்லாம் உவமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இந்த உவமையின் பொருள் இதுவே. விதை இறை வார்த்தை. வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுக்குள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தைகளை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறையின் மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்கும் பொழுது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள். முட்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர்களை குறிக்கும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம்
மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் ஏராளமான மக்கள் பல்வேறு கிராமங்களிலிருந்து வந்து தெய்வ ஆசீர்வாதத்தையும் ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் விடுதலையும் பெற்று சென்றார்கள். இந்த திருப்பலியில் அவர்களை விசேஷமாக நினைவு கூர்ந்து பலியை அவர்களுக்கென்று ஒப்புக் கொடுக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசு மிகச்சிறந்த போதகர். ஒவ்வொரு கூட்டத்திற்கும் தகுந்தபடி அவர் இறைவார்த்தை போதித்தார். இப்பொழுது ஜனக்கூட்டத்திற்கு ஒரு உவமையை சொல்லுகிறார். விவசாயத்தை குறித்து ஏற்கனவே அறிந்திருந்த மக்களுக்கு அந்த விவசாயத்தில் நடக்கிற விஷயத்தை பற்றியே சொல்லி புரிய வைக்கிறார். இந்த நற்செய்தியை படிக்கும் பொழுதே பிரசங்கம் தேவைப்படாதது போல் தோன்றுகிறது. அவ்வளவு தெளிவாக அந்த வார்த்தைகள் இருக்கின்றன. ஆயினும் ஆண்டவருடைய வார்த்தையை இன்னும் ஆழமாக தியானிக்க நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். 4 விதமான நிலங்களை பற்றி இயேசு சொல்கிறார் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவை 4 விதமான மக்களுடைய மனதை குறிக்கிறது. 4 நிலங்கள், 4 விதமான மக்களின் மனநிலை. விதையோ ஆண்டவருடைய வார்த்தை, அது அவரே சொல்லிவிடுகிறார். யோவான் 6:63 படி, ஊனுடல் ஒன்றுக்கும் உதவாது, உயிர் தருவது ஆவியே. அந்த ஆவி எங்கிருந்து புறப்படுகிறது என்றால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து. தேவனுடைய வார்த்தை ஒருவன் புசிக்கிற பொழுது, உட்கொள்கிற பொழுது அது அவனுக்குள் ஆவியாய் மாறுகிறது என்று அந்த சத்தியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே தான் மத்தேயு 4:4 மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் என்று இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு வார்த்தை பதில் கொடுக்கிறார். உணவை விட மனிதனை வாழ வைப்பது தேவனுடைய வார்த்தை. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த 4 நிலங்கள், அதில் விதைக்கப்படுகிற விதை ஆண்டவருடைய வார்த்தை. விதையில் குறையில்லை என்று வேதம் சொல்கிறது. விதையில் குறையில்லை, அது விதைக்கப்படுகிற இடம் குறை. அதை தன்னுள் உள்வாங்கிக் கொள்கிற நிலத்தினுடைய தன்மையை பொறுத்து அது பலன் கொடுக்கிறது. ஒரே பள்ளிக்கூடம், ஒரே ஆசிரியர், ஏராளமான மாணவர்கள், ஆனால் ஒரு சிலர் மட்டும் அந்த சொல்லிக் கொடுக்கப்படுகிற பாடங்களை கிரகித்து வெற்றி பெற முடிகிறது, சாதிக்க முடிகிறது. அதே பள்ளிக்கூடத்தில் அதே வகுப்பறையில் படிக்கிறவர்கள் அதை புரிந்து கொள்ளவோ அல்லது அதை செயலாக்கவோ அதன் மூலம் வெற்றியை பெற முடியாமலும் தோல்வி அடைகிறார்கள். இது எதன் பொறுத்து என்றால், உண்மையில் சொல்ல போனால் விதை ஆசிரியர் அனைவருக்கும் ஒரே விதமாகத்தான் போதித்தார். அது யாருடைய உள்ளத்தில் பதிகிறதோ அதன் பொருட்டு. நான் ஏற்கனவே வாழ்ந்திருந்த கிராமத்தில் சில பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போக மாட்டார்கள். ஏன் என்று கேட்கிற பொழுது காரணங்கள் மிக உண்மையாக இருக்கும். ஒருவன் தகப்பன் இல்லாதவன். ஆகவே தகப்பன் இல்லாத அந்த குழந்தையை அம்மா வளர்த்தெடுக்கும் பொழுது அம்மாவுடைய அன்பு, தகப்பனுடைய கண்டித்தல், அல்லது தகப்பனுடைய அன்பு அம்மாவுடைய கண்டித்தல் என்று இருக்கும்பொழுது அந்த குழந்தை நன்றாக வளரும். அம்மாவுடைய அன்பு, தந்தையினுடைய கண்டிப்பு இல்லை. ஆகவே அம்மா அவனை வளர்த்த விதம் செல்லமாய் வளர்த்ததுனால நான் பள்ளிக்கு போக மாட்டேன், கட்டாயப்படுத்தினால் நான் செத்து போவேன் என்று சின்ன வயதிலேயே பெரிய வார்த்தையை சொன்னதுனால விட்டுவிட்டார். அவன் போவதில்லை. இன்னொரு மகன் கட்டுப்பாடுள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்டான். சின்ன விஷயத்துக்கும் பெறம்பெடுத்து பிச்சு விடுவாங்க. அந்த அடிக்கு பயந்து நான் போக மாட்டேன், வீட்டில் எவ்வளோ அடித்தாலும் நான் இங்கே தாங்கிக்கிறேன்னா அந்த அடி பயங்கரமானு சொல்லி அவனும் போக மாட்டான். அவர்கள் ஊரை சுற்றி கொண்டு இருப்பார்கள். இன்னொரு மகன் இருக்கிறான், வளர்ந்தவன். அவன் ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் தோல்வி அடைந்தவன். அந்த தோல்வி அடைந்த முகத்தோடு அதே பள்ளிக்கூடத்திற்கு போக விருப்பப்படாமல் ஏதோ சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டு சுற்றி திரிகிறான். ஆனால் அதே கிராமத்தில் 2 வாலிபர்களை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டதுண்டு. தினமும் காலையில்
உடற்பயிற்சி செய்து இன்றைக்கு ஒரு நபர் மிலிட்டரியிலே சேர்ந்துட்டார். இடையில் அவர் முழங்காலில் அடிபட்டு அந்த ஜவ்வு விலகிருச்சு. அதுல மாவு கட்டு போட்டுக்கிட்டு அவர் இருந்து அதை சரிப்படுத்தி கொண்டு மிலிட்டரியில சேர்ந்திருக்கார். அவனுடைய நண்பர் ஒருவர் நல்லா படிச்சு இன்றைக்கு காலேஜில் 3rd இயர் படிக்கிறாங்க. ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று. ஆகவே இதனுடைய விளக்கங்கள் என்ன? வாத்தாவரணம், சூழ்நிலைகள். ஒரு செடி கூட வளர்வது அதனுடைய சூழ்நிலையை பொறுத்தது. ஆகவே அன்புக்குரியவர்களை, இந்த விதை ஆண்டவருடைய வார்த்தை. எபிரேயர் 4:12 சொல்கிறது, அந்த இறைவனுடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அது மிக கூர்மையான ஒரு வாளை போன்றது. ஒருவர் அதை செவிகளில் கேட்கிற பொழுது அல்லது கண்களால் உட்கொள்கிற பொழுது, கவனிக்கிறீர்களா? கண்களால் உட்கொள்கிற பொழுது அது அவனுக்குள் போய் ஆன்மாவின் ஆழத்தையும் ஆவியின் ஆழத்தையும் ஊடுருவி பாய்கிறது. இந்த ஆன்மாவின் ஆழம் என்பது ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பாவத்தினால் இருளடைந்த நம்முடைய ஆன்மா அதனுடைய ஆழத்திற்கு போய் பாம்பு, பல்லி, தேல் போன்ற விஷங்களுக்கு உதாரணமாய் சொல்லப்படுகிறவினால் நம்முடைய ஆன்மா இருளடைந்து இருக்கும் பொழுது இந்த வார்த்தை போய் அதை கிளியர் பண்ணுகிறது. இதை லூக்கா 15:17 வாசிக்கலாம். அவனுக்கு அறிவு கண் திறந்தது. அவன் அறிவு கண் திறந்தவனா, நான் ஏன் இப்படி பாவத்தில் வாழ்கிறேன், ஏன் இப்படி பன்றிகளோடு வாழ்கிறேன் என்று மனம் கசந்து தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதாக சொல்லப்படுகிறது. ஆவியின் உள்ளாழம் என்றால் என்ன? ஆவியின் ஆழத்தில் ஒரு துக்கம் போய் உட்கார்ந்திக்கும். நான் உதாரணம் சொல்றேன் பாரு. ஆந்திராவில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனிப்பட்ட விதத்தில் நான் நேசிப்பேன், தெரிந்து வைத்துக் கொள்வேன் அவருடைய பிரச்சனைகளை. ஆகவே பீடத்தில் நின்று பேசும்பொழுது ஏதோ ஒன்று பேசாமல் ஒவ்வொருவருக்கும் பதில் தரும் விதமாக ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் நான் பேசுவேன். அப்படி எப்பொழுதும் வெள்ளை உடை உடுத்தி ஒரு மகள் வருவாள். திடீரென்று கொஞ்ச நாள் காணவில்லை. பிற்பாடு அவள் வந்தாள் ஒரு குழந்தையோடு. குழந்தைக்கும் வெள்ளை ஆடை, அவள் சின்ன பாப்பா. ஆகவே பூசை நேரத்தில் குழந்தை அழுந்தது என்று வெளியில் கொண்டு சென்று அந்த குழந்தைக்கு பால் ஊட்டினாள். திருப்பலி முடிந்த உடனே, மகளே எப்போ கல்யாணம் ஆச்சு, எப்போ குழந்தை பிறந்தது சொல்லலையே என்று அன்போடு விசாரிக்கிற பொழுது அவள் முகம் வாடி போயிருந்தது. என்னாச்சுமா? அப்போ அவ சொன்னா, இந்த மாதிரி என்னையத்தான் கட்டுவேன்னு சொல்லி என் பின்னாடியே தெரிஞ்சு நான் ஓகே சொல்ற வரைக்கும் எங்க ஊர்லயே வாடகை வீடு எடுத்து தங்கி என் மனதை கவர்ந்து என்னை திருமணம் செய்து கொண்டார் என்னுடைய கணவர். அங்கு போன பொழுது அந்த ஊரினுடைய சூழ்நிலை கவனிக்கிறீர்களா? பாம்பு திங்கிற ஊருக்கு போயிட்டா நடுக்கண்டத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்களா? ஆகவே அந்த ஊரினுடைய சூழ்நிலை, அங்கு வாழ்கிறவருடைய மனநிலை, சோதோம் குமாராவில் தெரியும் அல்லவா, வந்தது தேவ தூதர்கள் என்று தெரியும். ஆனாலும் அவர்கள் அந்த தேவ தூதர்களோடு உறவு வைத்துக் கொள்ள, ஆண்களோடு உறவு வைத்துக் கொள்ள எழும்பினார்கள். லோத்து சொல்கிறார், என்னுடைய 2 பெண்கள் வயது வந்தவர்கள் இருக்கிறார்கள், வேண்டுமானால் அவர்களோடு நீங்கள் சந்தோஷமாக இவர்களை விட்டுவிடுங்கள், தேவனுடைய ஊழியர்கள், தேவ தூதர்கள், அவர்கள் தான் எனக்கு வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுதுதான் லோத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சத்தியம் சொல்லப்படுகிறது. நீங்கள் கெட்டோர் மத்தியில், தீயோர் மத்தியில் வாழ்ந்தால் அந்த தீமையால் நீங்கள் தாக்கப்படுவீர்கள். ஆகவே இந்த மகள் போன வீட்டில், ஊர்ல எல்லோரும் நிறைய பேர் விபச்சாரத்தில் வாழ்ந்தவர்கள். இந்த மகளை சொந்த வீட்டில் இருந்த மாமனாரும் சொந்த வீட்டில் இருந்த மச்சினரும் அப்பொழுது பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒத்து வரவில்லை, உடன்படவில்லை, எதிர்த்து நின்றார். தன் கணவனிடத்தில் சொல்லல, ஏன்னா மாமியார் இல்லாத வீடு, ஒரு தாயாய் அங்கு இருப்போம் என்று நினைத்தவள் இதை சொல்லாத பொழுது அவங்க முந்திக்கிட்டாங்க.
இவர் சொல்லி நம்மளுடைய பேரை கெடுக்கிறத விட நம்ம முன்னாடி சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவருடைய கணவருக்கு, உன் மனைவி எங்களிடத்தில் பாலியல் சீண்டலில் தவறுதலாக முயற்சிக்கிறாள் என்று சொன்னதை கணவர் நம்பினார். அப்பாவுடைய பேச்சையும் தம்பியுடைய பேச்சையும் நம்பி 2 வருடமாக, இன்னும் சில நாட்களாக அவர் பின்னே அலைந்து, உன்னைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், உன் அழகிற்காக அல்ல, உன் குணத்திற்காக என்று குணத்தை பார்த்து திருமணம் செய்து கொண்டவர். அப்படி மாறி போனான். அவன் சொன்னானா, உன் வயிற்றில் வளர்வது என் குழந்தையே இல்லை என்று. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வார்த்தையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய மனதில் தகப்பனும் தம்பியும் ஒரு வார்த்தையை விதைக்கிறாங்க. அது விஷமுள்ள விதை. அது அவனுள் நாட்டப்பட்டது. சந்தேகம் என்பது ஒரு விதை. நம்மை இழிவாக யாராவது பேசுகிறார்கள், அது ஒரு விதை. வார்த்தை விதை. கவனிங்க, வார்த்தை விதை. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க முயலுவோம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பைபிள் இருக்கிறவர்கள் செய்தியை கேட்கும் பொழுது எப்பொழுதும் பக்கத்தில் அதை வைத்துக் கொண்டு படியுங்கள், வாசிப்போம். மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும். மகிழ்வார்ந்த உள்ளம் ஒருவருக்கு நலமளிக்கும். இந்த ஜெப கூட்டத்திற்கு வரும்போது நீங்கள் நேற்றுக்கு கூட பார்த்திருக்கலாம். நான் ஆடினேன், பாடினேன், எல்லோரையும் பாட வைக்கிறேன், ஜெபிக்க வைக்கிறோம். எதற்காக அப்படின்னா, துக்கத்தை வெற்றி கொள்வதற்கு, துயரங்களை மேற்கொள்வதற்கு. இன்றைக்கு டாப் நியூஸ் என்ன? ஒரு திரைப்பட நடிகர் இறந்து போறார். அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அவருடைய மனைவி ஆடுகிறார். ஒரு அவங்களுடைய சம்பிரதாயம். மேலத்தாளங்கள் முழங்குகிற. எதற்காக? ஒரு ஆடல், ஒரு சப்தம், ஒரு பாடல் துக்கத்தை மறக்க வைக்கிறது. இங்கு வேத வசனம் என்ன சொல்கிறது? மகிழ்ச்சி நிறைந்த உள்ளம் சுகம் அளிக்கிறது. படிங்கப்பா. மகிழ்ச்சி நிறைந்த உள்ளம் சுகம் கொடுக்கிறது. மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. ஆகவே உங்கள் உள்ளத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக, உங்கள் செயல்களில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்றால் மருந்தாக அது மாறுகிறது. பயங்கரமான வார்த்தை, பயங்கரமான வார்த்தை. நேற்றுக்கு ஒரு மகள் கவுன்சிலிங் வந்தாங்க. ஒரு அக்கா கூட்டிட்டு வந்தாங்க, உட்கார வச்சாங்க. அந்த அக்கா உண்மையாலுமே பேசுவாங்கன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா வார்த்தை வரல. நான் சொல்றது அவங்களுக்கு புரியல. ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னம்மா பேச்சு வராது? பேசுவாரு, டான் டான் பேசுவாரு. பேசுமா, என்னம்மா? அப்பொழுது நான் சொன்னான், எனக்கு கணவர் இறந்து போயிட்டார். என் குழந்தை கையில் நான் எடுக்கும் போதே இல்லை, கருவில் இருக்கும் பொழுதே அவர் இறந்து போனார். சாகும் பொழுதே நீ இன்னொரு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சத்தியம் வாங்கி கொண்டு இறந்தார். ஆகவே நான் இன்னொரு வாழ்க்கையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த குழந்தையை வளர்க்கிறேன், வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன், முடியல என்று தான் படித்த படிப்பையும், வேலைக்கு போக வேண்டும், அப்போதுதான் நான் வாழ முடியும் என்கிற ஆதங்கத்தையும் சொன்னான். அவள் வாயில் வார்த்தை பேசி வரல. மகிழ்ச்சி நிறைந்த உள்ளம் மருந்து. ஆகவே கடவுளை எங்க துதிக்கிறோமோ அந்த இடத்திற்கு போய் தேவனை துதிங்க. கிளப்புக்கு ஓடலாம், குடிச்சிட்டு ஆடலாம், அது துக்கம் மாறாது, அது டெம்பரவரி. ஆனால் தேவனின் மகிழ்ச்சி வரும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றக்கூடிய தேவ வல்லமை உங்களுக்குள் இறங்கி வரும். எழு ஒளி வீசு என்று நேற்றுக்கு பேசினோம். எவ்வளவு வல்லமை! மக்கள் எவ்வளவு உற்சாகம் அடைந்தார்கள். உலகமெல்லாம் இருள் சூழ்ந்திருந்தாலும் உன்னில் கடவுளுடைய வெளிச்சத்தை கடவுள் ஊற்றுகிறார். செய்தி சந்தோஷத்தை கொடுத்தது, மகிழ்ச்சி கொடுத்தது, ஆனந்தத்தை கொடுத்தது. இதனுடைய தொடர்ச்சி நீதிமொழிகள் 17:22 தொடர்ச்சியை நாம் வாசிப்போம். வாட்டமுற்ற மனநிலை, அதே சமயத்தில் வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் உருக்கிவிடும். மனநோய்க்கு மருந்தில்லை, மனநோய்க்கு மருந்தில்லை. என்னை நேசிக்க யாரும் இல்லை என்கிற மனநோய்க்கு மருந்தில்லை.
எனக்கு இப்படி துரோகம் இழைத்து விட்டார்களே என்கிற மனநோய்க்கு மருந்து இல்லை. அது எலும்பை வற்றி போக செய்யும். எலும்பு என்ன ஆயிடுமா? வற்றி போயிடும். ஏன் வற்றி போயிடும்? துக்கம் என்பது அந்த எலும்புகளுக்கு மேலும் எலும்புகளுக்குள்ளும் மச்சை இருக்கும் அல்லவா, அது எல்லாவற்றையும் காய்ந்து போக செய்யுமா. இட்ஸ் a மெடிக்கல் ரிப்போர்ட். துக்கம் எலும்புல போய் உட்கார்ந்திக்கும். துக்கம் எலும்புல போய் உட்கார்ந்திக்கும். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. உங்கள் துக்கம் உங்கள் எலும்புகளை வற்றி போக செய்யும். அப்ப உடம்பை நிக்க செய்யறது எலும்பு. அது சோர்வடைந்த பிற்பாடு இந்த எலும்புகள் மேல் ஓடுகிற நரம்புகளும் காய்த்து போக்கும். ஆனால் இன்றைக்கு எபிரேயர் 4:12 என்ன சொல்லுது? அது எலும்புகளையும் மூட்டையும் மச்சையையும் ஊடுருவி பாய்கிறது. இங்க எலும்பு வத்தி போச்சு என் துக்கத்தினால. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அது எங்க போது? என் காதுக்குள்ள போய், ஆன்மாவுக்குள்ள போய், எலும்புக்குள்ள போய், மச்சைக்குள்ள போய் சுகப்படுத்துகிறது. உற்சாகம் வரும். நேற்றுக்கு ஒரு சகோதரர் வந்திருந்தார். அடுத்த மாதம் பலமுள்ள சாட்சியை சொல்லுவார். படுத்த படுக்கையாக இருந்தார். அவர் கால் புண்ணாகி எலும்பு தெரிந்தது. மருத்துவர்கள் அந்த காலை வெட்டிவிட வேண்டும் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த விஷயம் எதுவும் தெரியாமல் நான் போய் ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, அவர் குணமடையாதபடி தடுக்கிற தீய ஆவிகளை நிர்மூலமாக்குகிறேன் என்று சொல்லி ஆவியானவருடைய ஜெபத்தை சொல்லி ஜெபித்த பொழுது ஒரு மாதத்திற்குள்ளாகவே அந்த சதைகள் எல்லாம் மூடப்பட்டு நேற்றுக்கு ஜெபத்துக்கு வந்து உட்கார்ந்திருந்தார். அந்த ஆச்சரியத்தில் நாங்கள் அவரை சந்தித்த பொழுது அவர் மனைவி சொல்றாங்க, நீங்க முதல் நாள் வந்து பார்த்தீங்களே, அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிசியோதெரப்பி டாக்டர் வந்து சொல்றாரு, இன்னும் என்னமா பண்றீங்க, கால் எடுத்துருங்கம்மா, அப்புறம் மத்த எல்லாம் பரவிடும், எடுத்துருங்க. நீங்க வந்து ஆண்டவர் சுகப்படுத்துறான்னு சொன்னீங்க. வாட் டு பிலீவ், விச் ஒன் டு பிலீவ், எதை நம்புவது? நாங்கள் உங்கள் வார்த்தையை நம்பினோம், சுகம் கிடைத்தது. என்னுடைய வாழ்க்கையில் உயிருள்ள ஒரு அனுபவம். வார்த்தையை நம்புகிற பொழுது, வார்த்தையை விசுவசிக்கிற பொழுது, அது விசுவசிக்கிறோடைய உள்ளத்தில் எந்த நிலத்தில் விழுகிறதோ, எப்படிப்பட்ட மனநிலையில் விழுகிறதோ அப்படி. எத்தனையோ லட்சம் செலவு பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு சிறிய ஜெபம் சுகத்தை கொடுத்தது. ஆகவே இந்த கணவன் சொன்னா, இந்த குழந்தை எனக்கு பிறக்கல, உடைந்து போனா. யாமறியோம் பராபரனே. கொடுமை ஆரம்பமானது, சந்தேகம் ஆரம்பமானது. வீட்டை விட்டு வெளியேறினார். சொந்த கிராமத்திற்கு வந்தார். எங்கே விரட்டி விரட்டி காதலிக்கப்பட்டாலோ அந்த கிராமத்தில் வாழ வெட்டியாக குழந்தை பெற்றெடுத்தார். அன்றைக்கு என்னோடு சொன்ன 3 மாசம் ஆச்சு என் குழந்தை பிறந்து. அவன் வந்து பார்க்கவே இல்லை, இனியும் பார்க்க போவதில்லை. இந்த இனியும் நடக்காது என்கிற நிலைத்தான் ஆவியில் துக்கத்தை கொண்டு போகும். இங்கெல்லாம் அப்படியே இருப்பான். நேற்றுக்கு ஒரு துயரமான விஷயத்தை கேள்விப்பட்டேன். கடற்கரை கிராமத்தில் ஒரு தம்பி இருப்பாங்க. அவன் ஜெபத்திற்கு வந்த பொழுது அவன் இந்த இடம்லாம் கருப்பா இருக்கும். யோசிச்சுக்கிட்டே இருப்பான், யோசிச்சுக்கிட்டே, மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கான், டாக்டர் பார்த்துட்டே இருக்கான். ஆனால் கவுன்சிலிங்கில் உட்கார்ந்த போது முதல் ஷாட்லே அவன் எதை குறித்து வேதனைப்படுகிறான் என்று ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அதை சொல்லி அதனுடைய ஆழத்திற்கு கூட்டி போய் ரகசியத்தை பெற்றுக்கொண்டு கவுன்சிலிங் கொடுக்கிறான். தொடர்ந்து வரல. அவன் இறந்து போனான். இளம் வாலிபன் இறந்து போனான். இதயத்தை வலிக்கிறது. ஆகவே ஆவியில் துக்கம் உட்கார்ந்துட்டா அவங்க தற்கொலைக்கு போயிடுவாங்க. அப்படியே கெரசின் ஊற்றி கொளுத்திக்குவாங்க. அது எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு தெரியாது. ஆவியில சுமையா ஆயிடுச்சுன்னா போச்சு.
வர்ற ட்ரெயின் முன்னாடி அப்படியே ஜம்முன்னு நின்று, இல்லைன்னா தலையை தண்டவாளத்தில் வச்சு நசுக்கி, அந்த அளவுக்கு அந்த ஆவில் சுமை இருக்கிறவர்களை தூண்டி விட்டுவிடும். தமிழர் கலாச்சாரத்தில் நல்ல தங்கால் என்று ஒரு கதை இருக்கிறது. அண்ணன் தங்கையை கட்டி கொடுப்பார். அவள் நன்றாக வாழ்கிறாள் என்று நினைத்து கொண்டிருப்பான் அண்ணனும் அண்ணி. அங்கே பஞ்சமும் பசியும் தலைவிரி தாடி கணவன் இறக்க மனைவி, அதாவது தங்கை, தன் 7 குழந்தைகளோடு அண்ணனை பார்க்க வருவார். அண்ணன் அங்கே இல்லை. அண்ணி கொடுமை என்றால் கொடுமை வார்த்தையினாலே திட்டி கொண்டு, அவருடைய வார்த்தையினாலே காயப்பட்டு, இங்கேயும் நமக்கு ஆறுதல் இல்லை என்று சொல்லி கிணற்றில் 7 குழந்தையும் போட்டுவிட்டு அவளும் செத்து போனாள் என்று உண்மையான கதையில் சொல்லப்படுகிறது. வெளியிலிருந்து வந்த அண்ணன் தங்கை வந்து போன விஷயத்தை கேள்விப்படுகிறான். தன் மனைவியிடத்தில் கேட்கிறார். மனைவி பெரிய நாடகம் நடிக்கிறார். பாருங்க, சோறு ஆக்கி வச்சேன், பாருங்க உங்க மகளுக்கு மனைவி தங்கச்சி என்ன ஆச்சோ அப்படியே போயிட்டு கதை அளந்தார். ஆவியல் சுவை. தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டப்படும். வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. வார்த்தைக்கு. அது அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு நல்ல விதையும் நல்ல மரமாய் வளரும். எந்த ஒரு விஷமுள்ள கெட்ட விதையும் விஷமுள்ள மரத்தை உண்டாக்கும். So what you sow in you, you can see the seed later. நீங்கள் எந்த விதையை விதைக்கிறீர்களோ அந்த மரம், அந்த சுபாவம் அது உங்களில் காணப்படுவதை பார்ப்பீர்கள். பெட்டர், நல்ல விதைகளை விதைப்போமே, அனுமதிப்போமே. ஆகவே இங்கே வருகிற பொழுது 1 மணி நேரம் பிரசங்கத்தை மழை போல் பொழிய வைக்கிறோம். ஏன்? தேவ வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. எலும்புகள் உறுதி அடைகின்றன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் கல்யாணங்க ஒரு அண்ணனுக்கு இரவுக்குள்ளே இறந்து போற முதல் ராத்திரி நடப்பதற்கு முன்பாகவே, அன்றைக்கு காலையில கல்யாணம், ராத்திரி மரணம். குடும்பமே உடைஞ்சு போச்சு. கேட்கறது எனக்கு கிரகிக்க முடியல. அந்த தம்பி வந்திருந்தாங்க. அந்த துயரத்திலிருந்து இன்னும் மீள முடியவில்லை. 1 வருடமாக எந்த தேவாலயத்திற்கும் போக விருப்பப்படல, எந்த கடவுளையும் பார்க்க விருப்பப்படல, எந்த ஜபமும் வேண்டாம், வெளியே வரல, எந்த நற்காரியங்களுக்கு நான் போக மாட்டேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனை சந்தித்த பொழுது, கவுன்சிலிங் கொடுத்த பொழுது, ஒரு கம்பல் கிழண்டு விழுற மாதிரி அவன் உள்ளத்தில் இருந்த அந்த கல் விழுந்ததான். அன்றைக்கு நன்றாக உறங்கினேன், இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னான். ஒரு நிகழ்ச்சி, ஒரு காரியம் நம் ஆவியில் சோர்வை கொண்டு வருகிற பொழுது, இந்த ஆண்டவருடைய வார்த்தையோ நமக்கு மருந்தாக மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 18:21 வாசிப்போமா? மதிகேடனை பெற்றோர் கவலைக்குள்ளாவர், மூடருடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சியே இராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல 22 என்ன சொல்லுது? 18:22 மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. 18:22 சொல்ல தம்பி. 17:22 அதான் இருக்கா? மனைவி அடைகிறவன் நலமடைவான். நான் முதல்ல சொன்ன வசனம் 18:21 சொன்னா, நீ முதல்ல வாசது 18:21. 17:21. இப்ப 18:21 நான் சொன்னேன். வாழ்வதும் நாவாலே, வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. சாவதும் நாவாலே. குறிச்சு வச்சுக்கீங்க. ஒருவன் வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. ஜீவமும் மரணமும் நாக்கில் இருக்கிறது என்று வேதம் சொல்லு. நீதிமொழிகள் 18:21. What you speak, it's matter.
What you hear is matter. What you see is matter. கண்களால் பார்க்கிற வார்த்தை, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன், கண்ணு பார்த்துச்சுன்னா பூரிப்பு. உன் செவிகள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுச்சுன்னா பூரிப்பு. ஆண்டவருடைய பாடல்களை பாடினா பூரிப்பு. அந்த வார்த்தை நீடம் பேசுகிற விதத்தில் இருக்கு. ஸ்பீக் த குட் வேர்ட். நல்லா பேசுங்க, நல்லதை பேசுங்க. நல்லது பேசுறவங்க கிட்ட கேளுங்க. நல்லது பேசினாலே நல்லது நடக்கும். இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசினா அதற்குத்தான் இயேசுவின் திரு தியான இல்லத்தில் ஆழமான செய்தி அதிகமாக கொடுக்கப்படுகிறது. நேற்றுக்கு மலர் என்கிற ஒரு டீச்சர் குறிப்பெடுத்திருக்கிறாங்க, ஒரு ஆசிரியர் என்பதனால அவங்களுடைய பேப்பரை பார்த்து அவ்வளவு கொட்டேஷனை எழுதி அற்புதமாக அந்த செய்தி உள்வாங்கி இருக்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, ஒரு பக்கம் நிலத்தில் நல்ல விதைகள் விதைக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் கலைகளும் சேர்ந்து விதைக்கப்படுகின்றன. இதனால்தான் நம்முடைய வாழ்க்கை கெட்டு போய் கிடக்கு. நம் ஆண்டவருடைய வார்த்தையினால் மட்டும் நம்மை நிரப்பிக் கொண்டிருந்தாலே நம் நலமும் சுகமும் பெற்றிருப்போம். நம்ம இன்னைக்கு நல்ல வார்த்தை கேட்கிறோம், 4 பேர் கெட்ட வார்த்தையும் கேட்டுக்கிறோம். நம்பிக்கை தருகிற வார்த்தையும் கேட்போம், அங்கிருந்து கெட்ட வார்த்தையும் கேட்போம். அப்போ இந்த 2 வார்த்தைகளும் கலக்கிற பொழுது தீய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை அழித்து விடுகின்றன என்று வேதம் சொல்கிறது. முதல் நிலம் எப்படிப்பட்டது? அவன் விதையை கொண்டு போறான், அது வழியில விழுந்துருச்சு. On the way, it fell on the ground. மக்கள் எல்லாம் மிதிச்சுட்டு போனாங்க. பன்றிகள் முன்னாடி முத்த போடாதன்னு ஏசப்பா சொல்லியிருப்பார். நிறைய மக்களுக்கு இறைவார்த்தையினுடைய மதிப்பு புரியாது. ஒரு காலத்தில் எனக்கும் புரியாது. இன்னைக்கு அதுதான் சுவாசமாக உயிராக இருக்கு. இறைவார்த்தை புரியாது. என்ன பிரசங்கம், என்ன இது, எவ்வளவு நேரம் அப்படி சொல்லுவாங்க. கடவுளுடைய பிள்ளைகளுக்கோ, ஆண்டவரே நேற்று ஒரு அம்மா சொல்லிச்சு, வயிறாரும் சாப்பிட்ட பாத இறைவார்த்தை. எதுக்காக ஓடணும்? நம்ம சபை இருக்க கத்தோலிக்க திருச்சபை அப்படின்னு ஒரு பாப்பாவை இடிச்சு சொல்றா, போயிட்டு இருக்கிறவள ஆனந்தம். வழியோரம் விழுந்த விதைகள் அவங்க யாருன்னா, அவங்க எந்த ஒரு எய்ம் இல்லாம வாழ்வாங்க. அவங்களுக்கு எந்த தரிசனமும் இருக்காது. காத்துல அடிச்சுட்டு போவாங்க. அது அப்படி போச்சுன்னா அப்படி, இப்படி போச்சுன்னா இப்படி, இப்படி போச்சுன்னா இப்படி, அப்படின்னா வாழ்ந்துட்டு போவாங்க. காலம் என்னை நடத்தட்டும் என்று விட்டு விடுகிற துடுப்பு இல்லாத கப்பலை போன்றது. வசனம் சொல்லுகிறது, அந்த விதைகளை பறவைகள் வந்து கொத்தி கொண்டு போய்விடும். ஒண்ணுமே இருக்காது. பிரேயருக்கு வர்றதும் வேஸ்ட், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதும் வேஸ்ட். ஏன்னா அவங்க தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்ததே கிடையாது. அவங்களுக்குள்ள அந்த ஆர்வமே இருக்காது. Praise the Lord. Praise the Lord. உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், உனக்கு பீர் வாங்கி தரான். உனக்கு பீர் பிடிக்கணும் அவனுக்கு எப்படி தெரியும்? பேச்சு வாக்குல நீ சொல்லி இருக்க. ஒரு திருடன் வீட்டுக்குள்ள புகுந்துட்டான் ஒரு நாள். உங்க வீட்டுல கணவர் இல்லை, அவனுக்கு எப்படி தெரியும்? ஏக்கா உங்க வீட்டுக்காரர் எங்க காணோம்? அவர்தான் 4 நாளா வெளியே போயிருக்கிறாரு. நீ கத்தி சொன்னது ரகசியத்தை வெளிப்படுத்தியது இன்னொருவனுக்கு விழுந்தது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே அந்த வழியோரம் விழுந்தவர்கள் தாங்கள் யார் என்பதை அனைவருக்கும் காட்டி விடுவார். யாருன்னா அவங்களை ஏமாற்ற முடியும், யார் வேண்டுமானாலும் அவர்களை நடத்த முடியும். அது வழியோரம் விழுந்த விதை. விதை விதைத்தான், அது விழுந்த இடம் கட்டாந்தரை. மனிதர்களால் மிதிப்படும். பறவைகள் வந்து தூக்கி கொண்டு போகும். பறவை என்பது பிசாசு. உன் நினைவிலிருந்தே தூக்கிட்டு போயிடும். என்ன ரீடிங் படிச்சோம், என்ன வசனத்தை சொன்னோம், டப்புக்குன்னு போயிடும். ஏன்? மைண்ட் இல்லை. அன்னைக்கு வள்ளியூருக்கு போறேன்,
தெரிஞ்ச தம்பி எனக்கு. நான் முன்னாடி தான் போறேன், என்னை பார்த்து ஒரு ரியாக்ஷனும் இல்லை. வேற யாரோ நினைச்ச அவன் தான். மறுபடியும் 2வது முறையும் பார்க்கிறான், ஒன்றும் ரியாக்ஷன் இல்லை. 3வது முறை என்னை தாழ்த்தி கொண்டு அவன் தம்பின்ற அவன் ஒன்றும் கண்டுக்கல. பிற்பாடு அவன் செல்போனை ஆஃப் பண்ணிட்ட பிற்பாடு நான் போறேன், ஃபாதர் எப்போ வந்தீங்க? அடப்பாவி, இந்த 3 முறை நான் உன்னை பார்த்தேன், விஷ் பண்ணேன், சாரி ஃபாதர், இங்க பார்த்து நீ இப்படியே பார்த்துட்டு இருந்தா எல்லாம் மறந்துடும். இப்படியே யோசிச்சுட்டு இருந்தனா எல்லாம் மறந்துடும். உங்கள் துக்கத்தையே நினைத்து கொண்டு இருக்காமல் ஆண்டோடைய வார்த்தையை உள்ள போடுங்க. Praise the Lord. Praise the Lord. இப்படியே பார்க்கறது என்ன பண்ணுமா? எல்லாத்தையும் மறக்க செய்யும். இந்த பைபிளை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுமா? எல்லாத்தையும் சரிப்படுத்தும். பைபிளை பாருங்க. 2வது நிலம் எப்படிப்பட்டது? பாறை மீது விழுந்துச்சா. இது யாரு அப்படின்னா கடின மனசுடையவர்கள். கடின மனசுடையவர்கள். வார்த்தை விழும், பெருசா சொல்ல வந்துட்டீங்க, எனக்கு தெரியும் எல்லாம். கடினமான வாழ வேண்டும், நல்லா வாழணும், ஒரு சின்ன ஆசை இருக்கும், சின்ன ஆசை. வாய ஞாயிற்றுக்கிழமை கோயில் வேணாம் வேணாம் வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம். சின்ன ஆசை தான் இருக்கும். ஆண்டுடைய வார்த்தை என்கிற விதை விழும். நல்லா இருக்கு வார்த்தை. நேத்திக்கு ஒரு அம்மா போகும்போது ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்படி இருந்துச்சு ஜெபம்? நல்லா வித்தியாசமா நல்லா இருந்துச்சு. என்னது வித்தியாசமா? இறை வார்த்தை உனக்கு என்ன புரிஞ்சிச்சுமான? பிசாசு எடுத்தது ஒண்ணு, அடுத்தது கடினமான மனம். அதுல மண் இருக்காராம் பாறை மேல. அந்த செடி முளைக்கும். மண் இல்லாத மண் என்பது ஆர்வம், டிசையர், லாங்கிங்னஸ். அந்த மண் இல்லாதனால வேறு பரவதற்கு இடம் இல்லாதனால அது காய்ந்து போகுமாம். அல்லேலூயா. Hallelujah. தபசு காலத்தெல்லாம் பார்த்தா ப்ளூ கலர், ரெட் கலர், காவி கலர், ஜெபமாலை போட்டுக்குவாங்க, தாடி வளர்த்துக்குவாங்க, கறியெல்லாம் சாப்பிடக்கூடாது. டெய்லி குளிப்பாங்க, அதிகாலையில் ஜெபிப்பாங்க. 41வது நாள் பழைய குருடி கதவை திரடின்னு சொல்லுவாங்க. பழமொழி. 41வது நாள் போச்சு. ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டே இருப்பான். ஜனவரி 1ஆம் தேதி ஒரு என்ன சொல்றது, ஒரு தீர்மானம் நான் எடுக்கிறேன் இந்த வருஷத்துல இப்படி. ஜனவரி 2ஆம் தேதி குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. ஜனவரி 2ஆம் தேதி அதை மறந்துட்டு செய்வான். இது பாறை மேல் விழுந்த ஒரு விதைக்கு உண்பதாகும் இருப்பதாக. அல்லேலூயா. Hallelujah. 3வது அந்த 2வது அந்த செடி கருகி போனதற்கு காரணம் வெயில், துன்பங்கள், கஷ்டங்கள். நீ மண்ணா இல்ல கடினமா இருந்ததுனால அந்த வெயில் வரும்போது உன்னால தாங்க முடியல. 3வது முட்கள் நடுவில் விழுந்தது. அப்ப என்ன பண்ணுச்சு? அந்த செடி வளர்ந்து அந்த முள்ளே அதை அணைத்து போடுகிறது. இதை எதை குறிக்கிறது என்றால், பாவத்தின் நிலையில் இருந்து கொண்டு தேவ வார்த்தையை கேட்பது. எல்லா ரகசிய பாவங்களிலும் இருந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்பது. வார்த்தை நல்லா இருக்கும், ஆனா முள்ளோடு இருக்கிற, பகையோடு இருக்கிற, பலவீனத்தோடு இருக்கிற, பாவத்தோடு இருக்கிற அந்த செடி வரும்போது வார்த்தை சொல்கிறது, முள் அதை அணைத்து விடும். Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்காக வாழ வேண்டும் என்ற ஆசை ஒருபுறம் இருக்க, பற்றுறுதியோடு கடவுளுக்காக உழைக்க வேண்டும் என்ற தாகம் இருக்காது. நாம் மாறணும். இந்த உடைய மாத்தியா நான் மாட்டேன். நான் மாறணும். இந்த குடிய விற்றியா நான் மாட்டேன், என்னால முடியாது. நான் மாறணும், நிம்மதியா இருக்கணும், சமாதானம். அந்த பொண்ணை லவ் பண்ணு சுத்திட்டு இருக்க, அதை விட்டுரு. ஐயோ அது முடியாது. என் உடல் நோய்கள் எல்லாம் தீர்ந்து சுகமா இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்ப அந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிடாது. அது சாப்பிடாம என்னால இருக்க முடியாது. ஒரு பக்கம் ஆர்வம், ஒரு பக்கம் ஸ்திரமற்ற தன்மை, முடிவு எடுக்க முடியாது. முள்ளு அவங்க அழுத்திருப்பான். முள்ளு ஏற்கனவே இருந்தது. அல்லேலூயா. சில காரியங்களை சொல்கிறேன். ஒன்று, அந்த முள் குற்றப்பழி உணர்வு. குற்றப்பழி இருக்கிற யாராவது சந்தோஷமா இருக்கிறாப்பாங்களா? அப்படியேதான்.
கில்ட். கில்ட். எல்லாரும் நம்ம ஏமாற்ற முடியும், நம்மளே ஏமாற்ற முடியுமா? முடியாது. எல்லார்கிட்டையும் நம்ம நடிக்க முடியும், உங்ககிட்டே நீ நடிக்க முடியுமா? முடியாது. நீ யாரு ரியல் உனக்கு தெரியும், நடிக்கவே முடியாது. நடிக்கலாம், உன் மனசுக்கு தெரியும், நடிக்க முடியாது. குற்றப்பழி உணர்வு. இரண்டாவது முள், பழிவாங்க துடிக்கும் மனம். நிறைய பேர் பார்ப்போம், மூஞ்சி எப்படி இருக்கும், கோயிலுக்கு வந்த கூட, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு பகையா இருக்கிறவங்க சுத்தி இருப்பாங்க. அதனால ஒரு சின்ன குழந்தை பாரு, அங்க ஓடு இங்க ஓடு அங்க ஓடு இங்க ஓடு, அதுக்கு சந்தோஷம். அதுக்கு பகைத்திருக்கு மனம் இல்லை. நாம் கலர் உடைத்து வந்திருப்போம், ஏராளமான உறவினர்கள் வந்திருப்பாங்க, நாம் தனிமைப்படுத்தப்பட்டு பகைத்திருக்கும் மனம், பிசாசின் குணம். மூன்றாவதாக வீக்னஸஸ், என் பலவீனங்கள். பலவீனங்கள் அது யாருக்கும் தெரியாது, எனக்கு தான் தெரியும். பலவீனங்கள். நான்காவதாக பர்த் டிஃபெக்ட், அப்படின்னா பிறவிலேயே ஊனமாய் பிறந்தவர்கள். நான் இப்படி பிறந்துட்டேனே, எப்படி பிறந்துட்டேனே, கடவுள் இப்படி படைச்சிட்டாரு. ஆனால் ஊனமாய் இருக்கிறவர்கள் எவ்வளவு பேர் சாதிக்கிறார்கள். சில பேர் எல்லாம் நல்லா இருந்தோம், பிசிக்கலி நல்லா இருந்தோம், மென்டலி அவங்க ஊனமா இருப்பாங்க. மென்டலி ஊனமா இருப்பாங்க. இந்த கையெல்லாம் தோண்டு போயிருக்கும், கண்ணெல்லாம் தோண்டு போயிருக்கும், உடம்பே தோண்டு போயிருக்கும். ஏன்னா அவங்க மனநிலையில் ஊனமாய் இருப்பார்கள். அடுத்ததாக நெகட்டிவ் ஸ்பிரிட். இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சர் இந்த நெகட்டிவ் ஸ்பிரிட். உலகம், பசாசு, சுயம், சரீரம் என்று 4 தீமைகள் நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கு. உலகத்துல தீமை இருக்கு, பசாசு, சரீரம், சுயம். இந்த 3 இருக்கிறவங்கள விடுவிச்சலாம், இந்த சுயத்துல இருக்கிறவங்கள விடுவிக்க முடியாது, எனக்கு தெரியலாம். அதே போல இந்த நெகட்டிவ் ஸ்பிரிட் இருக்கிறவங்க பேச்செல்லாம் நெகட்டிவ் ஸ்பிரிட் இருக்கும். அவங்க வாயிலிருந்து யாரை பற்றியோ, தன்னை பற்றியோ, தன் குடும்பத்தை பற்றியோ, மனைவியை பற்றியோ, பிள்ளைகளை பற்றியோ, வேலை செய்கிற தொழிற்சாலையை பற்றியோ, தன்னுடைய சூழ்நிலை பற்றியோ, சாப்பாடை பற்றியோ, அவங்க முதல்ல பார்த்த உடனே அவங்க வாயில வர்றது நெகட்டிவ் வரும். எல்லா உணவு பதார்த்தங்களும் இருக்கும், இன்னும் அது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நெகட்டிவ் ஸ்பிரிட் அப்படின்னா எதிர்மறையான நினைவுகளால் நிரப்பிக்கொள்வது. அவங்க எல்லாரையும் குறை கண்டுபிடிப்பு. ஏன்டி அங்க நிக்கிற, யார் கூட பேசுற, ஏன்டா லேட்டு. குடும்பமே அந்த ஸ்பிரிட்னால அஃபெக்ட் ஆவாங்க. இந்த குணங்கள் எல்லாம் இருக்கிறவர்கள் முள்ளின் நடுவிலே விழுந்த விதைக்கு சமமானவர்கள், வளரவே முடியாது. 4வது நிலம் நல்ல நிலம். நல்ல நிலம். நான் கூத்துமொழி என்கிற ஊருக்கு போய் ஜெபம் நடத்தினேன். என்னுடைய ஆத்ம திருப்திக்காகவும் எப்படி மக்களை இது போய் சேர்ந்து இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக ஒரு 2 பேரை ஜெபம் முடிந்து எப்பயும் கேட்பேன், எப்படி இருந்துச்சு. அன்றைக்கு நான் அப்படி 2 பேரை கேட்டேன். 3வது ஒரு சிறிய பையன் என்னோடு பேச வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு என்னை சுற்றி வருவதை பார்த்தேன். கூப்பிட்டேன், பேர் என்ன, அப்புறம் எங்க இருந்த, ஜெபம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. உங்க பிரசங்கத்தை நான் ஃபுல்லா கேட்டேன், உத்து கேட்டேன்னா. என்ன கேட்டேன்? என் பிரசங்கத்தை 1 நிமிடத்தில் சுருக்கமாக அத்தனையும் சொன்னான். சந்தோஷம். ஃபாதர்கிட்ட கூப்பிட்டு போனீங்க, சொல்றதை கேளுங்களேன். அப்படியே சொன்னான். வெரி குட்ரா, ஆண்டவரே நன்றி அப்பா. நல்ல விதை, சின்ன பையன், நல்லவர்கள். நேற்றுக்கு வந்த பிள்ளைங்கள 2 பிள்ளைங்க குட்டி வந்துச்சுங்க, 4, 5 படிக்கிறது. முழு ஜெபத்துக்கு உட்கார்ந்து இருந்தாங்க. ஜெபமாலை வச்சு அப்படி பெரட்டிட்டு இருந்தாங்க. முழு ஜெபத்திற்கும் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். வளர்ப்பு. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல நிலத்தில் விழுந்தவர்கள்
நல்ல நிலமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க சில சிந்தனைகளை வைத்திருக்க வேண்டும். ஒன்று, நான் யாருன்னு நினைக்கணும். நான் வாலிபனாக இருந்த நாட்களில் என்னுடைய நண்பர்கள், அவர்களோடு சேர்ந்து நான் ஒரு இரவு ஒரு திருமணத்திற்கு போய் தங்க வேண்டியிருந்தது. அப்பொழுது என்னுடைய நண்பன் தன்னுடைய காதலிக்கு போன் செய்யறான். செய்வதை ஸ்பீக்கர்ல போட்டுட்டு, நண்பர்கள் 3 பேர் எங்க வா என் காதலி கிட்ட பேசுறீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்ல வச்சுட்டு ரகசியமாய் தன் காதலியோடு பேசினவற்றை எல்லோருக்கும் அப்படியே போட்டு காட்டி எல்லாம் சிரிக்கிறான். இவன் சொல்றான், அவள் பதில் கொடுக்கிறான். அது அன்பு, ரகசியமாய் பாதுகாக்கப்பட வேண்டியது. 3 பேர் சேர்ந்து சிரிக்கிறாங்க. வேதனை என்றான், வேதனை. போனை கட் பண்ண பிற்பாடு அந்த செல்போன்ல அவளுடைய பெயர் என்னவென்று எழுதியிருந்தா தெரியுமா? டைம் பாஸ். டைம் பாஸ். அவர்கள் கேளிக்கையாக விளையாட நினைக்கும் பொழுதெல்லாம், நேரம் கடத்தும் பொழுதெல்லாம் டைம் பாஸ். அவள் தான். ஆகவே நீ யார் என்று நீ நினைக்க வேண்டும். வாட்ஸ் யுவர் ஒர்த்? உன் தகுதி என்ன? நிறைய நேரம் நீங்கள் அவமானப்பட்டிருப்பதற்கு காரணம் உங்களுக்கு தகுதி இல்லாதவர்களோடு நீங்கள் உறவு வைத்துக் கொள்வது தான். நேற்றுக்கு கூட இப்படி யோசித்தேன். ஒரு அருமையான குடும்பம், வசதியானவர்கள், படித்தவர்கள், ஒழுக்கமுள்ள கிறிஸ்தவர்கள். அந்த மகன் போயும் தம் வீட்டுக்கு ஒரு சின்ன பணி செய்வதற்காக வந்து போகிற கிறிஸ்துவத்தை சாராத ஒரு மகனை நேசிக்கிறார். எந்த விதத்திலும் அவர்களுக்கு பொருத்தம் இல்லை. அவளுடைய தாய் என்ன பண்ணிட்டாங்க? மக ஆசைப்பட்டுட்டாலே. கவனிங்க, இந்த காலத்துல மக ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றுகிறது தான் பெற்றோருடைய நல்ல குணம். அதுதான் என்ன சொல்றது, முதிர்ச்சி அடைந்த பெற்றோருடைய இது நம்ம நினைக்கிறோம். மக ஆசைப்பட்டுட்டாலேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இன்னைக்கு 2 குழந்தை. அவன் ஒவ்வொரு நாளும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன டார்ச்சர் தெரியுமா? சந்தேகம். உன் வீட்டுக்கு நான் வரும்போதுதான் என்கிட்ட இப்படி பழகனி, அது மாதிரி எத்தனை பேர் கூட பழகன. தீவினை தன்னை சுடும். அன்பு என்பது வேறு, காதல் என்பது வேறு, காமம் என்பது வேறு. ஆகவே உன்னை நீ அறிந்தால் இந்த உலகத்தை நீ வெல்லலாம். 2வது, என் பலன் என் பலவீனம் எது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பலன் எது? ஃபோக்கஸ் ஆன் இட். உன் பலவீனம் எது? ஃபோக்கஸ் ஆன் இட். ஒருத்தவங்களுக்கு டீ குடிச்ச உடனே சுகர் லெவல் ஏறுது. உங்களுக்கு டீ கொடுக்கிறாங்க, வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதே போல உங்கள் ஆத்துமத்திற்கு இதை பார்த்தால், இதை கேட்டால் ஆபத்து என்று தெரியும். சோ நீங்கள் உடனடியாக வேண்டாம் என்று சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். நேற்றுக்கு நாகர்கோயிலிருந்து ஒரு சகோதரி வந்திருந்தால் புலம்பிய புலம்பல் என்னவென்றால், ஃபாதர், இங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு கேன்சர் வருது, இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. நல்லா கவனிங்க, இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. திடீர்னு ஒரு ப்ராப்ளத்துல போகும்போது 4th ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க, வருது, காப்பாற்ற முடியறது இல்லை. நம்முடைய ஆத்மம் கூட அழிவுக்குரிய மிக விளிம்புக்கு போகும். நமக்கே தெரியாது, அந்த விளிம்புக்கு போகும். கோவப்படுவோம், எல்லாத்தையும் பண்ணுவோம், ஒன்றும் நடக்காத மாதிரி இருக்கும், விளிம்புக்கு போகும். ஆகவே என் பலவீனங்கள் என்ன என்பதை கண்டுபிடிங்கள். என் பலன் என்ன என்பதை கண்டுபிடிங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெண் அன்பாய் ஒரு மகனை, ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தானோ, அவள் நல்ல குடும்பத்தை பெண் என்பதனால அதுக்கு ஒத்து உடைக்கல. கடைசியில அப்படின்னு போறான். இவளுக்கு இப்பதான் கஷ்டமா இருக்கு. நான் அவங்களை நேசிக்கிறேன். அவன் சொல், நேசிக்கிறாயா? ஆஹா. அப்பொழுது என் ஆசைக்கு உட்படுவாயா? இல்லை. அப்ப நீ வேண்டாம். அவன் ஆசைப்பட்டது அவளை அல்ல, அவளை. இப்படி ஓப்பனாக சில விஷயங்களை பேசுவது, இந்த செய்தியை கேட்கிற ஏதோ ஒரு வாலிப பெண் நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்பதற்காகத்தான். கிறிஸ்துவில் அன்பு மிக்கவர்களே, அடுத்தது, நான் உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இம்மீடியட் ரெமெடி என்ன? முதல் உதவி என்ன? இந்த செய்தியை கேட்கிறேன், இன்னைக்கு நான் உடனடியாக மாற்ற வேண்டிய விஷயம் என்ன? செல்போனை பார்க்கறத கம்மி பண்ணணுமா?
நெகட்டிவ் வார்த்தைகளை பேசக்கூடாதா? கவலைப்படுவதனால் என் எலும்புகள் வற்றி போகின்றன, ஆகவே கவலைப்படக்கூடாதா? ஆண்டவரில் மகிழ்ச்சி அடையணுமா? இன்னிலிருந்து ஆண்டவருடைய பாட்டை ஹெட்போன் போட்டு கேட்கணுமா? சரி, நான் கேட்பேன். இம்மிடியேட் முயற்சி எடுங்க. அடுத்தது, எதை நான் உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அக்செப்டன்ஸ். உலகத்திலேயே பெஸ்ட் லவ் என்ன தெரியுமா? செல்ஃப் லவ். உன்னைத்தான் நீ நேசிப்பது போல பிறரையும் நேசி. உங்களையே நேசிக்கல. நான் ஹைட் இல்லை, நான் அது இல்லை, என் முடி இப்படி இருக்கு, நான் இந்த குடும்பத்தில் பிறந்து எனக்கு படிப்பு இல்லை, விளையாட்டு வராது, திறமை இல்லை, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ட்டு நீ உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டா. உன்னை நீ அன்பு செய்யாதது போல் தானே. ஆகவே உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? ஓகே, என் கணவர் இறந்துட்டார், இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? எங்க அப்பா விட்டுட்டு போயிட்டார், அடுத்தது நான் என்ன பண்ணணும்? இந்த பரீட்சையில் தோல்வி அடைந்து விட்டேன், ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த இன்டர்வியூக்கு போயிட்டு வந்த 2 முறை தோற்று போனேன், அடுத்தது என்ன செய்யணும்? எந்த விதத்தில் நான் தோற்று போனேன் கண்டுபிடிச்சு வெற்றி பெற செய்ய. இனிமேட்டு நான் இன்டர்வியூக்கே போக மாட்டேன், இனிமேட்டு நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், இனிமேட்டு நான் கடவுளையே நம்ப மாட்டேன். அது அல்ல பதில். எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வியாதி வந்திருக்கிறதா? ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டாலே பாதி சுகமாயிடும். பிற்பாடு மருந்து வேலை செய்யும். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் மருந்தும் வேலை செய்யாது, உங்கள் வாழ்க்கையும் மாற்ற முடியாது. அடுத்தது தன்னம்பிக்கை. இது எனக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை. வாழ்க்கையில எதை இழந்தாலும் இழக்கக்கூடாதது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இயேசுடைய வார்த்தையிலிருந்து வந்திருக்கும். கலங்காதே, திகையாதே, அஞ்சாதே, மருளாதே, அழாதே, கண்ணீர் வடிக்காதே, நம்பிக்கையோடு நான் உன்னோடு இருக்கு. அந்த நம்பிக்கை கடவுள் நமக்கு இன்றைக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அடுத்தது, ஒரு விதை வந்துருச்சா? இப்ப பாருங்க, இன்னைக்கு செய்தியை கேட்டாங்க, அது 1 மாதத்திற்குரிய உணவாக இருக்கும். அத்தனை பைபிள் வசனங்களோடு, அத்தனை வாழ்க்கை உதாரணங்களோடு சொல்லுங்க. குறிப்பெடுத்து கொண்டார்கள். அல்லது சில பேர் காதில் கேட்டார். அவங்க என்ன செய்யணும்? வீட்டில் போன உடனே அந்த குறிப்பை எடுத்து மறுபடியும் படிக்க ஆரம்பிக்க. இதை இப்பொழுது வீடியோவில் போடுகிறோம், சிறந்த முயற்சியாக லைவில் போடுகிறோம். அதை திரும்ப பார்த்து அந்த வசனம் என்ன, அவர் அதுக்கு என்ன உதாரணம் சொன்னார் என்பதை பற்றி நீங்கள் கேட்பீர்கள் என்றால், ஆண்டவர் தானே பேசினார். அது நீங்கள் எப்பொழுது கேட்பீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வல்லமையை கொடுக்கும். உரம் போடணும் உங்க செடிக்கு, உரம் போடணும் உங்க செடிக்கு. நீங்கள் போட்டிருக்கிற மண்ணு பத்தாது, உரம் போடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலியிட வேண்டும். அடுத்ததாக தீர்மானம், டிட்டர்மினேஷன். இனி இப்படித்தான் வாழ போறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த சவுத் ஆப்பிரிக்கா இல்லையா, அங்கிருந்து ஒரு டாக்டர் என்னோட நண்பராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்கள் ஒரு காரியத்தை குடிக்க போறீங்கன்னு வச்சுங்களேன், குடிக்கூடாதுன்னு சொல்றாங்க. இல்ல, நீ சொல்லணுமா, குடித்து விட்டு என் குடலை நாசப்படுத்திக் கொள்ள நான் விரும்பவில்லை, புகைத்து விட்டு என் நுரையீரலை கெடுத்துக் கொள்ள நான் விரும்பவில்லை, என் வயது வருவதற்கு முன்பாகவே, நல்லா கவனிங்க, 18, 19 தான் மெச்சூரிட்டி, 13 வயதிலேயே நான் பாவத்திற்கு அறிமுகமாகி அதனால் நான் மன சிதைவுக்கு நான் உள்ளாக விரும்பவில்லை. கவனிங்க, விரும்பவில்லை. கோபப்பட்டு பிளட் பிரஷர் ஏற்றிக்கொள்ள நான் விரும்பவில்லை. பகையில் இருந்து என் மன நிம்மதியை இழக்க விரும்பவில்லை. அப்படி என்று ஒரு டிட்டர்மினேஷன் நீங்கள் தொடர்ந்து ஒரு 30 நாள் நீங்கள் கடைபிடித்தாலே ஒரு காரியத்தின் மேல் வெற்றி பெற முடியும். இன்னைக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் குடிகாரங்களை கூட்டு போறாங்களே, 30 நாள் 40 நாள், ஒன்றும் இல்லை, மருந்து இல்லை, சாப்பாடு, அந்த குடி இருக்கா, தேவைப்பட்டால் மருந்து கொடுப்பார்கள், கவுன்சிலிங். அந்த 30 நாட்கள் நீ இருக்கும் பொழுது 30 நாள் கவுன்சிலிங். அவங்க நினைப்பாங்க, 30 நாள் நான் இருந்துட்டேனா மறுபடியும் 30 நாள் உன்னால் இருக்க முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்தது புதுப்பிக்கப்பட்ட மனநிலை, ரினியூடு மைண்ட். பழைய மனுஷனா இருக்கக்கூடாது, ரினியூடு மைண்ட். நான் புதுப்பிக்கப்பட்ட, அதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். என்னை ஊற்றி அபிஷேகித்து புதுப்பிக்கப்பட்ட மனநிலை. சாகணும்னு நினைக்கிறேன், இனி நான் ஏன் சாகணும்? நம்பிக்கை விட்டுட்டவர்கள் ஏன் நான் நம்பிக்கை இழக்கணும்?
நேற்றுக்கு ஒரு ஐயா கிட்ட நடந்து மேடைக்கு வர முடியல, நான் கீழே இறங்கி போய் பேசுறேன். அவர் சொன்னார், இது மாதிரி வார்த்தை அங்க கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையே. அப்பா, இங்க நான் டெய்லி வர முடியாது, இந்த மாதிரி வார்த்தையை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையா அங்க. ஆமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதுப்பிக்கப்பட்ட மனநிலை. அடுத்தது மறுபடியும் பிறத்தல் அனுபவம். நீ மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் ஆழமாக ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். வார்த்தை, இறை வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். செத்து போனவர்களை எழுப்பி வரக்கூடும். முகுந்தாபுரமில் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்ய உதவி செய்தார். அவற்றில் பெரிது வாய் பொறந்துக்கிட்டு டாக்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க சொல்லிட்டார். வீட்டில் வந்துட்டு அந்த உயிர் கடைசி எப்ப நிற்கும், ஜெபித்து விட்டு வந்தேன். அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு உயிரோடு வரார். அன்னைக்கே சரியாயிடுச்சா? தேவனுடைய வார்த்தைக்கு உயிர் உள்ளது. இப்படிப்பட்ட ஜெப கூட்டங்களுக்கு வரும்போது நீங்கள் அற்புதங்கள் நடந்ததை கேள்விப்படுகிற பொழுது, அதிசயங்கள் நடந்தது கேள்விப்படும், எனக்கும் நடக்கும்ல, விசுவாசம் வரும். வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த டிவி சீரியல்ல பார்த்தா நீங்க அங்க அழுவ, நீங்க அழுவ, அங்க அவங்க விஷம் வைக்க, நீங்க விஷம் வச்சு சாவ, தூக்கு போட்டு சாவ. ஆண்டவர்கிட்ட வாங்கல, அவர் வாழ்வது எப்படி என்று கற்றுத் தருவார், புதுப்பித்தல் எப்படி என்று கற்றுத் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நீதிமொழிகள் 17:22. துக்கமுள்ள இதயம் உங்கள் எலும்புகளை வற்றி போக செய்யும், மகிழ்வுள்ள மனமோ மருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவற்றை தியானிப்போம். ஆண்டவர் நம்மை இந்த நாள் முழுவதும் புதுப்பிக்கும் ஆற்றலால் நிரப்புவாராக. இந்த வார்த்தைகள் உங்கள் நல்ல நிலத்தில் விழுந்தால் 30, 60, 100 நீங்கள் கண்டிப்பாக பலன் தருவீர்கள். குருக்களோ ஏதோ இறைவனுடைய ஊழியர்களோ உங்களை கண்டித்தால் அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுங்கள், எதிர்க்காதீர்கள். உங்கள் ஆசிரியரோ பெரியவர்களோ அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ உங்களை கண்டிக்கிறார்கள் என்றால் மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். மூடன் அறிவுரையை மறுதளிப்பான், ஞானியோ பொக்கிஷமாக அதை தன் மனதில் வைத்துக் கொள்வான். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நாளைக்கு அம்பா சமுத்திரத்தில் ஒரு நாள் முழு நாள் ஜெபம் இருக்கிறது. நான் அதனுடைய குறிப்பை போடுகிறேன். அருகில் இருக்கிறவர்கள் வந்து பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நன்றி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் தமது கை நீட்டி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம் மக்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருளும். புனித மறைசாட்சியரின் பரிந்துரையால் அனைத்துலகின் மீட்புக்காக எங்களே உமக்கு உகந்த பலியாக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சிகளான இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகிற ஒவ்வொரு புனிதரின் பெயரையும் அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி
மாண்புமிக்க அரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றேன். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமையை சிறந்தவங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது முது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் முது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவருடைய பெயரால் வருகிறவன் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியவர்களை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தவர்கள் எங்கள் திருத்தந்தை இல்லையோ, அப்போஸ்தலர், பரிபாலகர், மோட்சராஜன், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவையை அன்பில் நிறைவேறச் செய்தோம். அன்பு ஆண்டவரே, நேற்றைக்கு 3வது வெள்ளிக்கிழமையில் உடைய திருத்தலத்தை உடைய இதயத்தை நாடி வந்து சொல்லற்கரிய உடைய அருளையும் ஆசிரியையும் அதிசயங்களையும் அபிஷேகத்தையும் வேண்டி விரும்பி திருப்பலியை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்த பிள்ளைகளை நினைவு கூர்ந்து செபிக்கிறோம். நேற்றுக்கு நடக்கவிருந்த மிகப்பெரிய விபத்தை நீர் தடுத்து நிறுத்தி காப்பாற்றியதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பிரயாணங்களில் உடன் இருந்ததற்காக நன்றி அப்பா. கருணையுள்ளவரே, வந்திருந்த ஒவ்வொருடைய மக்களுடைய காணிக்கைகளில் நீர் கண்ணோக்கியதற்காக நன்றி. காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு நீர் ஆசீர்வதியும், உறுதிப்படுத்தும், பலப்படுத்தும். அவருடைய குடும்ப தேவைகள் எல்லாம் சந்தித்தரும். திருப்பலி கருத்துக்களை எழுதி கொடுத்தவர்களை ஞாபகப்படுத்தி நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் அவர்களுக்கு அமைவதாக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இன்றைய நாங்கள் கொண்டாடுகிற ஆண்ட்ரூ கிந்தேகோன், பால்சோன் ஆகிய அவர்களுடைய தோழர்களின் நினைவு கூர்ந்தனர். அவருடைய இவர்களோடு சேர்ந்து நாங்கள் அனைவரும் நிலைவாழில் பங்கு பெறும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கற்பனையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை நரத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உடைய திரு அவைய நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, வார்த்தை மனு உருவானவர். இந்த வார்த்தை மனு உருவானவரை நாம் எந்த விதத்தில் உட்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அவருடைய பரிசுத்தத்தினாலும் மகிமையினாலும் நிறைவு. இந்த உன்னத தேவனின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிவிடும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேய்ச்சிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மறைசாட்சியரின் விழாவில் ஆற்றலளிக்கும் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். அதனால் கிறிஸ்துவில் பற்றிருதுடன் நாங்கள் இணைந்திருந்து திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைப்போமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பணி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.